சினிமா 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 எம்ஜிஆர் சிவாஜி சாரு என்டிஆர் ராஜ்குமார் இவங்க இருந்த சினிமா சினிமா இது போல் வருமா வருமா வருமா. ஹாய், வெல்கம் டு ஆனந்தர் அக்ஸ்ட்ரா விளாக். எல்லாம் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அண்ட் இன்னிலேருந்து ஒரு நியூ ஸ்டார்ட்டாக ஒரு எபிசோட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சாட்டர்டே இதை டெலிகாஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அண்ட் என்னோடய ப்ளாகுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதற்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு பியூட்டிஃபுல் அண்ட் லவ் அண்ட் சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ரிவ்யூ பண்ணலான்னு எடுத்திருக்கேன். அது வேறு எதுவும் இல்லை, மிஸ்டர் ஒயிட். அதோட டைரக்டர் வந்து விஜய் டிவியில் ரொம்பவே ஐகானிக்கான ஒரு சீரியலான கனாக்கானு களங்களில் வந்த புலி ராகவேந்திரா அவரோட மிஸ்டர் ஒயிட் அதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மிஸ்டர் ஒயிட் வெள்ளையப்பன் அண்டு மோர் எமோஷ்னல் அண்ட் ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டர். இப்படி ஒரு ஸ்டோரி லைனை அண்ட் பெரிய பெரிய டைரக்டர்களை யோசித்து ஃபியூச்சர் ஆஃப் செகண்ட் யோசித்து எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி லைனை ஒரு மிகப்பெரிய கட்ஸோடு எடுக்கிறதுக்கு ஆட்ஸ் ஆஃப் டு ப்ரோ, ஆட்ஸ் ஆஃப். அண்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ்குள்ளே முடியக்கூடிய ஸ்டோரிக்கு 1.5 hours அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராப் பிரேக்காக தான் இருக்குது. ஏன்னா அந்த 1 hourங்கிறது வந்து இப்போ நம்ம ஒரு மூவிக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூவியில் போய் உட்காந்தா நம்ம கவலைகள் அண்டு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே மறந்து ஒரு சின்ன செல்ஃபோன் கூட எடுக்காமல் ட்ராவல் பண்ணுறது தான் ஒரு ஸ்டோரி. இந்த 1 hourங்கிறது வந்து எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா சில டைம் நானே நிறைய இடத்துல மொபைல் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டேன் அண்டு வேறு இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் இருந்துச்சு. ஒரு இதில் ஒரு இது காட்டுறீங்க, ஃப்யூச்சர் அண்ட் பாஸ்ட்னு சொல்லி காட்டுறீங்க. எது ஃப்யூச்சர் எது பாஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒட்டாமல் தான் இருக்குது ஸ்டோரிங்கிறது. அந்த ஒரு டிகோட் காட்டுறீங்க, இது ஃப்யூச்சர் அது பாஸ்ட்னு சொல்லி ஒரு லெட்டர்ஸ் அந்த இதை காட்டுறீங்க. ஆனால் சீன்ஸ் இது பார்த்தா எது ஃப்யூச்சர் எது பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருது. அண்டு மியூசிக் பார்த்தீங்கன்னா அண்டு சாய் சரண் அண்ட் சூப்பர் சிங்கர் சாய் சரண் பண்ணியிருக்காரு. அண்டு குட் அட்டம்ப்ட்னு தான் நான் சொல்லுவேன். அண்டு ஏன்னா ஸ்டோரிக்கும் அண்டு மியூசிக்கும் ஒரு ஒரு சின்ன கேப் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். இந்த மூவியில் ஒரே ஒரு சாங் அண்ட் நைஸ் சாங் அண்டு உங்கள் ஃப்ரெண்டை ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு பார்த்தீங்களா, இட்ஸ் நைஸ் பர்சன். இப்படி ஒரு பர்சன் நம்ம லைஃப்லேயும் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு வெல்விஷராக ஒரு ஃபிலாசபராக இருக்க மாட்டாருங்கிற ஒரு சின்ன ஒரு ஆசை தோன்ற ஒரு பர்சன் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்டு கேஸ்ட் அண்ட் க்ரூ சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்டு ஒரு சோஷியல் மீடியாவை வச்சு எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 பார்ட் ஒன்று காட்டுறீங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சப் தான் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ நம்ம இருந்துகிட்ருக்கோம். அதை வச்சு ஒரு மிகப்பெரிய தன்னோட வாழ்க்கையில் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயத்த அந்த வெள்ளையப்பன் பண்ணுறாங்கிறப்போ அவனோட லவ்வுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு எவரெஸ்ட் சிகரம் மாதிரி எனக்கு அந்த இடத்துல தோணுச்சு. அண்டு அது பொய் அப்படின்னு தெரிஞ்சு அவன் உடையிற கிராப்பில் அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல. என்னடா அது நல்லதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படி தான் நடக்குமா அப்படின்னு ஒரு நம்மளே உடஞ்சி போகிற அளவுக்கு ஒரு ஆக்டிங் அண்டு அதில் 3 ஹீரோயின் தான் வராங்க பார்த்தீங்களா, அவங்க ஆக்டிங்லாம் சூப்பர். இன்னுமே இதை விட ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஒரு
மிகப்பெரிய ஒரு ஃபிலிமா எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட இருந்து. அ ஏன்னா, ஒரு 10,00,000த்துக்குள்ள இவ்ளோ பெரிய ஒரு கன்டென்ட்ட அடக்க முடிஞ்ச உங்களுக்கு ஒரு 4,00,00,000, 5,00,00,000 குடுத்து, இன்னும் ஒரு இன்னும் ஒரு பிரமாதமான படம் குடுப்பா அப்படின்னா, நீங்க கண்டிப்பா அத பண்ணுவீங்க. ஏன்னா, இந்த படத்துலேருந்து அத நல்லாவே ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஒரு பெரிய ஸ்டெப்பாவே எடுத்து வச்சிருக்கீங்க. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப். இது இன்னும் இதுவும் நீங்க விலையேப்பு நடத்த மாரி தான் எனக்கு. ஏன்னா, நானும் ரொம்ப நாள் இந்த படத்த வந்து நான் ரிவ்யூ பண்ணணும். அ ஒரு இது ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கும் அப்படின்னு நெனச்சு தான் நான் வச்சிருந்தேன். அ சில பல காரணங்களால என்ன பண்ண முடியாம போச்சு. காலையில உங்க மெசேஜ் பார்த்தேன். யாரா இருக்கீங்களா? நான் வேற எதுக்கோ நெனச்சு தான் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். கடைசில நீங்க இந்த மூவிக்குன்னோன, ஆஹா! விட்டு போனது கைக்கு கிடைக்குதுன்னு ஒரு ஒரு அவ்வளோ ஒரு 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 ஹேப்பியோட எனக்கு இந்த மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இந்த சீரிஸும் அப்படித்தான் எனக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் வெள்ளையப்பன், மிஸ்டர் ஒயிட் நிஜமாலுமே இஸ் ஜெம் அண்ட் ஜெம் ஆஃப் பர்சன் அண்ட் ஜெம் ஆஃப் லவ்வர். இப்படி ஒரு லவ்வர் கிடைச்சா எந்த ஒரு பொண்ணும் சரி அவங்க விடவே மாட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ். இவ்வளோ பெரிய ஒரு எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் இதை பார்த்துட்டு சொன்னீங்க எப்படி இருக்குன்னு, என்னோட ரிவ்யூ பிடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.